ஓவரால் வெல்பீயிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள் அன்றாட வாழ்க்கையில தன்னை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் வெல்பீயிங்கான ஒரு சப்ளிமெண்ட்ஸை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். லைக் டீடாக்சிபிகேஷன் இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், இந்த மாதிரி ஓவரால் வெல்பீயிங் சொல்லும் போதே டே டு டே நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், அனைத்து விதமான ஊட்டச்சத்தும் நமக்கு இதுல கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆல்பிளான் புரோட்டீன் பவுடர், மல்டிவிட்டமின், மல்டிமினரல், புரோட்டீன் கிரஸ்ட், ஸ்பைருலினா, ஃபிளாக்ஸ் ஆயில், ரெட் ஜின்சிங், டீடாக்ஸ், நோனி ஜூஸ், அம்லா ஜூஸ் அண்ட் அலுமினா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வெல்பீயிங்ல நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பர்சன் எடுத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. தன்னோட பாடிக்கு எதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், சப்ளிமெண்ட்ஸ் சூப்பரா வேலை செய்யும். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு இணை உணவு. இப்ப நம்ம சாப்பிடுற உணவுலயோ இல்ல வந்து குடிக்கிற தண்ணியிலயோ இல்ல நம்ம சுவாசிக்கிற காத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான ஒரு விஷயம் கிடையாது. இது எல்லாமே வந்து மாசு அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாசு இருக்கும்போது, அதாவது டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மை இதுல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடியில அந்த நச்சுத்தன்மையானது அக்யூமுலேட் ஆகுது. ஓகே, ஸோ அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால நிறைய வந்து டெஃபிஷியன்சிஸ் வரும், பற்றாக்குறை ஏற்படும். சில இல்னஸ் விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்னஸ் அப்படின்னா ஒரு கிரானிக் டிசீசஸ் கூட நமக்கு வர்றதுக்கு, இல்லை ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த டாக்ஸின் அக்யூமுலேஷன்னால. இது எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால முன்னாடி காலத்துல கிடைச்ச மாதிரி சத்துணவு, அதாவது சத்தான காய்கறிகளையோ பழங்களையோ நம்மளால இப்போ பயிரிட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ், சிந்தட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஒரு ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃப்ரூட், ஆர்கானிக்கான ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து இல்லதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஒரு உணவுக்கும் அதுக்கான ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும். ஓகே, கீரை சாப்பிட்டா அயன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பீன்ஸ் சாப்பிட்டா கால்சியம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த மாதிரி அந்த உணவுல இப்ப இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பீன்ஸ்ல வந்து கால்சியம் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனஸ்ல இருக்கு. பீன்ஸ்க்கே கால்சியம் இல்லை, ஸோ அது எப்படி நமக்கு கால்சியம் கொடுக்கும்? சேம் திங் கீரை வகைகள், அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இந்த கீரை வகைகள் எல்லாம் வந்துட்டு அதுக்குன்ட்டு டைமிங் எடுத்து வளரும். ஓகே, பட் இப்ப என்னன்னா ஹைபிரிட், வித்தின் வீக், வித்தின் 2 weeks 15 daysக்குள்ள அந்த கீரை வகைகள் வந்துட்டு பெருசா வளர்ற மாதிரி ஹைபிரிட்ல போட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் நாட் குட். அண்ட் அதுல வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ கம்ப்ளீட்டா கிடையாது. இதெல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம், நம்ம பாடிக்கு வந்துட்டு எப்படி வந்து தேவையான ஊட்டச்சத்தை நம்ம பாடிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சப்ளிமெண்ட்ஸ் மூலம் மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். சப்ளிமெண்ட்ஸ், இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை மட்டும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். மோதி கேர்ல சூப்பர் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் அப்படின்னா என் பாடி அதெல்லாம் வந்து எடுத்துக்காது. எனக்கு என்ன பற்றாக்குறை இருக்கோ அதை மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டா நம்மளால வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். நியூட்ரியன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, ஊட்டச்சத்து. ஸோ இது வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்னு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல நமக்கு தேவைப்படும். அதாவது புரோட்டீன்ஸ், கால்சியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டே டு டே லைஃப்ல அதிகமா தேவை. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேவைப்படுற விஷயங்கள், அதான் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமா தேவைப்படுற விஷயங்கள். பட் ரெண்டுமே நமக்கு அவசியமான ஒண்ணு. பேலன்ஸ்டு டயட்னு வரும்போது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு
சமமா இருக்கும். அப்பதான் வந்து அது வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். கிளியர்? சப்ளிமெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தன்னோட பாடிக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரால் வெல்பீயிங் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட். பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க கூட எல்லாருமே இதுக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் தான். இந்த பேசிக் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு தேவையான பேலன்ஸ்டு டயட், அதாவது மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்துட்டு நமக்கு சப்ளை பண்றது தான் இந்த ஓவரால் வெல்பீயிங் சப்ளிமெண்டோட வேலை. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் பிளான்ட் புரோட்டீன். ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. நம்ம ஆல்ரெடி அந்த புரோட்டீனை பத்தி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிருக்கோம். புரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு நம்ம ஹியூமன் பாடியில. வீடு கட்டுறதுக்கு எப்படி செங்கக்கல் ரொம்ப முக்கியமோ, நம்ம பாடிக்கும் புரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. புரோட்டீன்ஸ் தான் நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது. நம்மளோட வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சி ஆகட்டும், ஹைட் வளர்ச்சி ஆகட்டும், இதுக்கு பிளஸ் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு அண்ட் நம்ம பாடியில என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியே செல்களால உருவானதுதான். கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து உருவானதுதான் ஒரு ஹியூமன் பாடி. ஸோ அந்த செல், ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் த பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். புரோட்டீன் இருந்தாதான் அது கம்ப்ளீட்டா வந்து ஹெல்தி செல்லா நமக்கு கிடைக்கும். அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமினோ ஆசிட் செயினால உருவானது. இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு நமக்கு எசென்ஷியலான ஒண்ணு. 13 வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்ம பாடியில 1,00,000க்கும் மேலான புரோட்டீன் செல்களை உருவாக்கும். அண்ட் இந்த புரோட்டீன்ஸ் வந்து நம்ம பாடியில 5 விதமா இருக்கு. ஒன்னு ஆன்டிபாடிஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எவ்ரி செல்ல புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்டிபாடிஸ்ல இது எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்டிஜென்ஸா இருக்கும். நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுதல் பண்ற மாதிரி ஆன்டிஜென்ஸா இது இருக்கும். அண்ட் என்சைம்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பைல் செக்ரிஷன்ஸ், இல்ல வந்துட்டு மோஷன் போறதுக்காக செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஸோ இந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். ஜீரணம் ஆகிறதுக்கு, நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு, எனர்ஜி பர்ன் ஆகிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சில என்சைம்ஸ் நமக்கு பாடியில சுரக்கும். அசிட்டிக் சுரக்கும் சொல்லுவோம் இல்லையா, அந்த என்சைம் சுரக்கிறதுக்கு இந்த புரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. மூன்றாவது ஹார்மோன்ஸ். நம்ம பாடியில லாக்டோஜன் ஹார்மோன், இல்ல வந்துட்டு குளுக்கோஸ், இன்சுலின், ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கும், தைரோகிளாண்ட்ஸ், இந்த மாதிரி ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு புரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அண்ட் நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி, கொலாஜன், இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பரா கிடைக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட். ஐந்தாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிளட்ல ஹீமோகுளோபினா நமக்கு இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் தான் நமக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகே, நம்ம பாடியில 5 விதமான புரோட்டீன்ஸ் நமக்கு இருக்கு. So how much protein do we need in a day? ஒரு அடல்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்டுக்கு ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1 கிராம் நமக்கு புரோட்டீன் தேவை. சைல்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1.2 கிராம்ஸ் அவங்களுக்கு புரோட்டீன் தேவை. இது வந்து ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு 60 வயசு 60 கிலோகிராம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கிராம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா 60 கிராம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு புரோட்டீன்ஸ் தேவைப்படும். ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் ஒவ்வொரு கிராம் நம்ம எடுத்துக்கணும். புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டெஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் ஃபால் இருக்கு, இல்ல தொடர்ந்து வந்து நகங்கள் எல்லாம் பேந்து பேந்து உடையுது, இல்ல வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கும், அண்ட்
கான்ஸ்டிபேஷன், மலைச்சிக்கல், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெல் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் இருக்கு. ஸோ இந்த புரோட்டீன் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் ட்ரை பிளெண்ட், அதாவது 3 புரோட்டீன் தாவரத்துல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு பிளான்ட் புரோட்டீன்ஸ் தான் இது. வீட், சோயா அண்ட் எல்லோ பீன். முழுக்கடலை இருக்கும் இல்லையா, அந்த முழுக்கடலை, அதுக்கப்புறம் சோயாபீன், அதுக்கப்புறம் வீட், கோதுமையில இருந்து இந்த புரோட்டீனை எடுத்துருக்காங்க. இதுல ஒரு சர்விங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 8.4 கிராம் ஹை புரோட்டீன் கிடைக்குது. 60 கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு சர்விங், ஒரு ஸ்கூப் எடுக்கும்போது. அண்ட் கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ், 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஐசோஃபிளேவனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நோய் எதிர்ப்பு திறனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட், 100% வெஜிடேரியன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாக்டோஸ் இன்டாலரன்ட் பீப்புள், அதாவது டயரி அலர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், பால் சாப்பிட்டாலோ பால் சம்பந்தமான ஒரு சில வகைகள் சாப்பிட்டாலோ அவங்களுக்கு வந்து அலர்ஜி வரும், ஃபுட் பாய்சன் ஆகும். அவங்க கூட இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடரை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரலா இருக்கும். அண்ட் கலர்ஸ் கிடையாது, ஃபிளேவர்ஸ் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, சுகர் கிடையாது. ஸோ நம்ம குக் பண்ணா கூட அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்துட்டு மாறாது. ஹீட் பண்ணுங்க, குக் பண்ணுங்க, ஃப்ரை பண்ணுங்க, பேக் பண்ணுங்க, வாட் எவர், இதோட டேஸ்ட் மாறாது அண்ட் ரெசிபியோட டேஸ்டும் மாறாது. ஸோ தட் நம்ம எல்லா ஐட்டம்ஸ், நம்ம காலையில இட்லி தோசை பண்றோம், 2 ஸ்கூப் போட்டு பண்ணிக்கோங்க, சட்னில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா growing children, elderly people, adult, sports people, active people, especially நம்மள மாதிரி மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ஸ்கூப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிராம் நமக்கு புரோட்டீன் நமக்கு இருக்குது. இது 3 வேளை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூப்ன்ற இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு 3 ஸ்கூப் கூட டெய்லி வந்துட்டு 3 டைம்ஸ் எடுக்கலாம், இல்ல 2 ஸ்கூப் டெய்லி 3 டைம்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஓவரால் வெல்பீயிங்ல அடுத்த முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல். ஸோ மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இணை இணை நியூட்ரியன்ஸ் கூட வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ தட் நம்ம சாப்பிடுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்னா இட்ஸ் a டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். ஓகே, கண்டிப்பா ப்ரோட்டீன் நமக்கு தேவை. அண்ட் அயன் கண்டென்ட் இல்ல, ஸோ ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அயன் நமக்கு வேணும் அப்படின்னா விட்டமின் சி இருந்தாதான் அயன் வந்து அப்சர்வ் ஆகும். ஓகே, கிளியர்? ஸோ ப்ரோட்டீன், அயன்ஸ் இதெல்லாம் வேணும்னா விட்டமின் சி நம்ம பாடியில இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு அவசியம். நிறைய கோவிட்க்கு வந்து ஜிங்க் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகமா உற்பத்தி பண்றதுல ஜிங்க் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜிங்க் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து நம்மளோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல இருக்கு. மோரோவர் இது நமக்கு அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா கூட ஒரு சில விட்டமின்ஸ் தேவை. ஸோ ஜிங்க்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி விட்டமின் சி தேவை. ஸோ விட்டமின்ஸ் ஆர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மேட் பை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. அண்ட் இது வந்து தாவரத்துல இருந்தும் அனிமல்ஸ்ல இருந்தும் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த், சாயில் அண்ட் வாட்டர். இது வந்து பூமியில இருந்தோ இல்ல சாயில்ல இருந்தோ மணல்ல இருந்தோ இல்ல வந்துட்டு மலைகள்ல இருந்தோ வாட்டர்ல இருந்தோ இந்த மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து நமக்கு புரோட்டீன் வந்துட்டு ஒரு டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டிக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ரோத் மெயின்டெனன்ஸ்க்கும், பிளஸ் அந்த என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும், சேம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இல்லைன்னா நம்ம பாடி கிடையாது, ஒர்க் ஆகாது. டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நைட் பிளைண்ட்னஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம், கோல்ட் அண்ட் ஃப்ளூ,
அப்புறம் அனிமியா, ஏர்லி ஏஜிங், ஹேர் ஃபால், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி. வெல் மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொப்ரைட்டரி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ப்ரொப்ரைட்டரி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேதா புக்ஸ்ல வந்துட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு அதோட குணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரொப்ரைட்டரி ஃபுட் என்ன, ஆயுர்வேதா புக்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரொப்ரைட்டரி ஃபுட்னு சொல்லுவாங்க. வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா லைசின், கார்னிச்சின் அண்ட் பைப்ரின், ஸோ இதெல்லாமே வந்துட்டு கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கும் சரி, கார்னிச்சின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதுல இருந்து நமக்கு விடுதலைக்கு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பைப்ரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோ என்ஹான்சரா ஒர்க் ஆகுது. இது யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம். 12+ யாருக்கு வேணாலும் நீங்க வந்துட்டு இந்த மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரலை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுத்தாலும் கம்பல்சரி நீங்க புரோட்டீன் அண்ட் மல்டி மினரல். ஓவரால் வெல்பீயிங்ல இன்னொரு சப்ளிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் கிரஸ்ட். ஸோ புரோட்டீன் கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ட்ரிங்க், வெல்வெட் சாக்லேட்டி ஃபிளேவர்ல இருக்கு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபிளண்ட் ஃபார்முலா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட், சோயா அண்ட் மால்ட், பார்லி இதுல இருக்கு. ஸோ இந்த மால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு. வே புரோட்டீன் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா மதர்ஸ் மில்க்ல அதிகமா இருக்கும். ஸோ இந்த மால்ட் வந்து அவ்வளோ இருக்கு. மால்ட்ல வந்து இந்த வே புரோட்டீன் அவ்வளோ கிடைக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ், பேலன்ஸ்ட் ப்ரொஃபைல் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கிறதுனால நம்ம பாடியோட நேச்சுரல் வளர்ச்சி, அதாவது ஸ்டிராய்ட்ஸ் இல்லாம நம்ம டிவில பாக்குறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிராய்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்து ஹைட் அண்ட் வெயிட் வளர்றதுல வந்துட்டு நமக்கு ரேபிட் க்ரோத், அந்த ரேபிடா வந்துட்டு நமக்கு வந்து ஹைட் அண்ட் க்ரோத் வரும். பட் இது வந்து அப்படி கிடையாது, நேச்சுரல் டெவலப்மெண்ட். பாடி நம்மளோட ஜீன் படி இவ்வளவு ஹைட் தான் இவ்வளவு வெயிட் தான் இருக்கும்னா அவ்வளவுதான் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்க். இதுல வந்துட்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. எனர்ஜி, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா புரோட்டீன் கிரஸ்ட் எடுக்கலாம். அண்ட் புரோட்டீன் கிரஸ்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெடிகாஸ், ஸோ புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டிவ் அமினோ ஆசிட் ஸ்கோர். இந்த ஸ்கோர் சர்டிபிகேட் வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஹை குவாலிட்டி புரோட்டீன் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பெடிகாஸ் ஸ்கோர் வந்து தருவாங்க. அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் வெல் சப்ளிமெண்ட்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு சீக்கிரத்திலேயே டைஜஸ்டிபிலிட்டியும் ஆகிறதுனால. நிறைய பேர் யோசிப்பாங்க புரோட்டீன் நிறைய சாப்பிட்டா கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், கிட்னி இஷ்யூஸ் வரும், கால்சியம் சாப்பிட்டு. நம்மளது வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள். ஒரு சர்விங்ல பாத்தீங்கன்னா 25 கிராம் நமக்கு வந்து புரோட்டீன் கிடைக்குது. சாரி 25 கிராம்ஸ் அந்த புரோட்டீன் கிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8.75 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நம்ம பாடியில உறிஞ்சப்படும். அடல்ட் அப்படின்னும் போது 12+ நீங்க வந்துட்டு புரோட்டீன் கிரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பிலோ 12 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்துட்டு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 369 மூணுமே சேர்ந்தாப்புல இருக்கிற ஒரே ப்ராடக்ட் தான் ஃபிளாக்ஸ் ஆயில் மட்டும்தான். ஓகே, நமக்கு வந்து ஒமேகா 3 வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுவும் இப்ப இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப அவசியம். ஈவன் ஒரு கோவிட் பேஷண்ட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒமேகா 3 ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட krill ஆயில் அண்ட் ஃபிளாக்ஸ் ஆயில்ல ஒமேகா 3 ரிச் லெவல்ல நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் a proprietary ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். அண்ட் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்த் டானிக்னு சொல்லுவாங்க, மல்டி ஹெல்த் டானிக்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதால. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3, 6, 9 இதுல சேர்ந்தாப்புல இருக்கு. ஆல்பா லினோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில லிப்பிட்ஸ் வந்துட்டு பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, ஸோ அந்த லிப்பிட்ஸ் எல்லாம் செல் மெம்பரேன்ல உருவாகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ செல் மெம்பரேன்ல
போயிட்டு இந்த லிப்பிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே அதுல செல் வால்ல போயிட்டு உறிஞ்சப்படும். உறிஞ்சு உள்ளுக்குள்ள போகும்போது தான் நமக்கு ஹெல்தி செல்ஸ் கிடைக்கும். ஹெல்தி செல்ஸ் இருந்தா ஹெல்தி டிஷ்யூஸ் இருந்தா ஹெல்தி ஆர்கன்ஸ் இருந்தா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நம்மளோட மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கோல்ட் பிரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ல எடுத்திருக்காங்க. ஸோ தட் இதோட பியூரிட்டி அண்ட் பொட்டன்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த விதத்துலயும் டேமேஜ் ஆகல. அண்ட் தட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒமேகா 369 சொல்லுவாங்கல்ல, இந்த கெமிஸ்ட்ரில எல்லாம் ஈக்குவேஷன்ஸ் படிக்கும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒமேகா 369க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகாம டிஸ்ட்ரக்டிவ் ஆகாம கோல்ட் பிரஸ் மெத்தட்ல தான் இதை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி நர்வ் டேமேஜஸ், நம்னஸ், டிங்லிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கை கால் எல்லாம் மரத்து போயிடும். பாதத்துல டிங்லிங் சென்சேஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்து போயிட்டு ஒரு மாதிரி வீங்கி போயிட்டு நமக்கு வலிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். நர்வ் டேமேஜஸ், இந்த வெரிகோஸ் வெயின் வர்றது, இந்த மாதிரியான டேமேஜஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளாக் சாயில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் பிளாக் சாயில் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் கண்ட்ரோல் ஆகுது. அதாவது இன்றும் நீங்க இளமையா இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ், பிளாக் சாயில் நீங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கான்சென்ட்ரேட்டட் 500 mg சாஃப்ட் ஜெல் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அண்ட் இது எடுக்கும் போது நமக்கு அந்த வாடெல்லாம் வராது. ஓகே, இது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். சாப்பிட்ட மாதிரி நமக்கு அந்த ஒமேகா 3 கேப்சூல் சாப்பிடும் போது வர ஸ்மெல் வந்துட்டு இதுல இருக்காது. பிகாஸ் இது பிளான்ட் பேஸ்ட். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 சாஃப்ட் ஜெல்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 550ல இருந்து 825 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு ஒமேகா 369 கிடைக்கும். அதாவது ஆல்பா லினோலிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. அண்ட் மென்ஸ்ட்ரல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட். கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டி வருது, இல்ல இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பிசிஓடி டிசார்டர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாயில் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ப்ராடக்ட். பிஸி அடல்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ பிளாக் சாயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைருலினா, தி சூப்பர் ஃபுட். ஸ்பைருலினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே ஃப்ரெஷ் வாட்டர்ல விளையக்கூடிய ஒரு பாசி தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 71% கம்ப்ளீட் புரோட்டீன் வித் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸோட நமக்கு கிடைக்குது. அண்ட் இதுல வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அபண்டன்ஸ்ல இருக்கிறதுனால இது ஒரு மல்டி ப்ராடக்ட்ஸ். நம்ம சாப்பிடுற உணவுல என்ன இருக்கணும்? விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பேலன்ஸ்ட் டயட்ல. ஸோ இதுல வந்து அந்த 3மே இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ஃபுட் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பாடிக்கு ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தி ஆகட்டும், இல்ல வந்து புதுசா செல் ஃபார்மேஷன், செல் ரீஜெனரேஷன்ஸ்க்குலாம் ஸ்பைருலினா பெஸ்ட் சோர்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடியை கிளீன் பண்ணி அண்ட் என்னென்ன டெபிஷியன்சி இருக்குன்றத நமக்கு கண்டுபிடிச்சு நம்ம பாடியில அதுக்கு ஏத்த மாதிரி நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணி இது ஃபோர்ட்டிஃபை பண்ணி ரிப்பேர் பண்ணி வைப்போம். ஓகே, இந்த 3-வே ஆக்ஷன் பண்றது தான் ஸ்பைருலினாவோட வேலை. ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி, அயன் சோர்ஸ் அதிகமா இருக்கு, ஹீமோகுளோபின் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஸ்பைருலினா பெஸ்ட் சோர்ஸ். பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்துட்டு ஸ்பைருலினா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஹெல்த்தி லிவர் வேணும், ஹெல்த்தி ஹேர், ஸ்கின் அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஸ்பைருலினா பெஸ்ட் ப்ராடக்ட். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அடிக்கடி யூரின் போயிட்டு அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நீர்ச்சத்து கம்மியா இருக்கும் பாடியில. சூப்பரான ப்ராடக்ட் நம்மளோட ஸ்பைருலினா. அண்ட் இம்ப்ரூவ்டு விஷன், ஏஜிங் ரிலேட்டடா வரக்கூடிய கண் பார்வை கோளாறு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா பெஸ்ட் சோர்ஸா இருக்கு. அண்ட் இம்ப்ரூவ்டு லாக்டேஷன், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா வந்துட்டு தாய்ப்பால் சுரக்கிறது வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி ஃபுட். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, அதுக்காக தனியா பவுடர், மெடிசின்ஸ், கேப்சூல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. மாட்டுக்கு ஊசி போட்டு பால் கறப்பாங்கல்ல, அதே கான்செப்ட்ல மனுஷனும் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் ஸ்பைருலினா அவங்க வந்துட்டு ஒரு 7th மந்த் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7, 8, 9 மந்த்ஸ்ல இருந்து அவங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா
ஈவன் அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது கூட அவங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆஸ் யூஷுவல் இது வந்து லாக்டேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நேச்சுரலா லாக்டோஜெனிக் ஹார்மோன் நம்ம பாடியில சுரந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஓவரால் இது வந்து சூப்பர் ப்ராடக்ட் வெல்ஸ் பெருமினம். ஸோ இது யார் யார் கொடுக்கலாம்னா க்ரோவிங் சில்ட்ரன் அண்ட் அடோலசன்ஸ், சீனியர் பர்சன்ஸ், ஏஜ்ட் பர்சன்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்வை கோளாறு இருக்கிறவங்க, அடல்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பீசன் எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல், ஈவினிங்ல ஒரு கேப்சூல் நீங்க எடுக்கலாம். வெல் ஓவரால் வெல்பீயிங் கொரியன் ரெட் ஜின்சிங். ரெட் ஜின்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த ப்ராடக்ட் தான் நம்மளோட ரெட் ஜின்சிங். யாருக்குமே எனர்ஜி இல்ல, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாச்சு. அதுவும் இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமா, சீரியஸ்லி இந்த சோம்பேறித்தனம் எல்லாரையுமே முட்டிட்டு இருக்கு. ஒரு ஓகே இப்பதானே நாளைக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சுக்கலாம், இந்த வேலை தானே நாளைக்கு செஞ்சுக்கலாம், வீட்டுல தானே இருக்க நாளைக்கு செஞ்சுக்கலாம், அந்த லேட் பேக் ஆட்டிடியூட் எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சு. அண்ட் மெமரி ஃபேடிங் மெமரி, கையிலேயே சாவியை வச்சுக்கிட்டு தேடுறது. ஸோ இந்த மாதிரி மென்டலி ஆப்சென்டா அலைஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் ஏர்லி ஏஜிங், ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ்ல வந்துட்டு ஏஜிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பெஸ்ட் ஜென்சிங்கை எப்படி வந்து பாக்குறாங்க அப்படின்னா அதுல வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஜென்சினோசைட்ஸ், அந்த ஜென்சிங்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் அதை வச்சுதான் இவங்க வந்து ஒரு ஜென்சினோட பெஸ்ட் குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்றாங்க. ஜென்சினோசைட்ஸ் என்ன பண்ணோம்னா இம்ப்ரூவ் ஸ்டாமினா அண்ட் ஒர்க் என்டியூரன்ஸ். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டிக்கு எதிர்த்து இது வந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கொரியன் ரெட் ஜின்சிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியால பெஸ்ட் லொகேஷன்ல கல்டிவேட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மென்டல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் ஆல்சோ விகார் அண்ட் வைட்டலிட்டி, ஸோ செக்ஷுவல் லைஃப்க்கு வந்துட்டு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இன்க்ரீசஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஏஜிங், ஹெல்ப் பூஸ்ட் எனர்ஜி. நம்ம பாடியில வந்து எனர்ஜி பூஸ்டப் பண்ணி ஏஜிங் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் மென்டல் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. பிளஸ் செக்ஷுவல் லைஃப்க்கும் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் as usual, so many certificates from GMP, Korean Food and Drug Administration, and agriculture, Korean government ஓட agriculture, excellent agriculture ஓட ட்ரேட்மார்க் நமக்கு இதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ற ரெட் ஜின்சிங் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி வந்து 100 years ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம வந்து கொரியன் ரெட் ஜின்சிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அரேஞ்ச்மெண்ட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குவாலிட்டியில நீங்க ரெட் ஜின்சிங் வாங்கணும் அப்படின்னா த்ரூ மோதிகேர் லிமிடெட் மூலியமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அடோலசன்ட் ப்ராடக்ட். ஸோ 18+ யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் 18+ யூஸ் பண்றது நல்லது. அண்ட் டீடாக்ஸ். ஸோ டீடாக்சிபிகேஷன் நம்ம பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டீடாக்சிபிகேஷன். இது என்ன பண்ணுதுன்னா கிளீன் பண்ணி அந்த அழுக்குகளை வெளியேற்றதுக்கு தான் நமக்கு இது சப்போர்ட் பண்ணுது. நம்ம பாடியில இந்த டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகிறதுக்கான வேரியஸ் காரணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, பொல்யூஷன், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் ஃபுட். 10 நாள் இருக்க வேண்டிய ப்ராடக்ட 20 நாள் வைக்கிறதுக்காக அதுல கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னாலையும் நம்ம பாடியில நிறைய நச்சுத்தன்மை சேர்ந்துகிட்டே வரும். அண்ட் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால, ட்ரக்ஸ்னா மெடிசின்ஸ் நான் சொல்றேன். இந்த மெடிசின்ஸ் அடிக்கடி யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா அதுல இருந்து கூட நமக்கு அந்த நச்சுத்தன்மை வந்து நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆகி அது ஹெல்த் ப்ராப்ளமா உண்டு பண்ணுது. டாக்ஸின்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு பாடியில வந்து வேர்வை துர்நாற்றம் ஜாஸ்தியா வரும். ஓகே, பேட் பிரீத், எப்பவுமே வந்து பேட் பிரீத் இருக்கும். சோரியாசிஸ்,
லோ இம்யூனிட்டி, இதெல்லாமே ஒரு விதமான காரணங்கள் நம்ம பாடியில டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு. அண்ட் பிம்பிள்ஸ், ஆக்னே, எக்மா, இன்டைஜஷன், லிவர் ஸ்பாட்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்துட்டு டாக்ஸின்ஸ் அக்யூமுலேஷன்ஸ் தான். நம்மளோட வெல் டீடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 8 நேச்சுரல் ஹெர்ப்ஸ். என்னென்ன நேச்சுரல் ஹெர்ப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீம், குட்டி, ட்ரிஃபாலா, வர்ச்சி, கால்மெக், வருண், ரோஹிட்டிகா அண்ட் பிரிங்கராஜ். ஸோ இந்த 8 விதமான நேச்சுரல் மூலிகைகளும் ப்ரூவன். இது ஒன்னொன்னு விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணுது. வேப்பிலை ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல், அண்ட் பாடியில இருந்து கிளீனிங் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து வேப்பிலை எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கால்மெக், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஜீரண சக்திக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வெளியேறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ட்ரிஃபாலா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலன் கிளென்சர், அதாவது மோஷன் போறோம் இல்லையா அந்த குடல், அந்த காலனை வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் டைஜஷன் பார்ட் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரோஹிட்டக்கா அகெயின் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, லிவர் பியூரிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. குட்டி வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ஸ்கின் கிளாரிட்டியா இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் வப்சி செக்ஷுவல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் சோரியாசிஸ் இருக்கு, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வப்சி வந்து சப்போர்ட் பண்ணுது. வருண் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம பாடியில டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பிரிங்கராஜ் அகெயின் ஹேர் அண்ட் காம்ப்ளெக்ஷனுக்கு இது சப்போர்ட். எதுக்கெல்லாம் டிடாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லகிஷ் லிவர்ல வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கும், அவங்க எல்லாருமே டிடாக்ஸ் எடுக்கலாம். ஓகே, பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு எடுக்கலாம். ப்ராப்பர் டைஜஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, ஆக்னே, பிளமிஷஸ் இருக்கு, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், முடி கருப்பா டார்க்கா அடர்த்தியா வளரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு டிடாக்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு காலையிலயும் ராத்திரியும் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா டிடாக்சிஃபிகேஷன் வந்து ஏர்லி மார்னிங் பண்றதுதான் நல்லது. எம்டி ஸ்டொமக்ல நீங்க வந்துட்டு டிடாக்ஸ் எடுத்துக்கும் போது த்ரூ அவுட் த டே நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆகுற டாக்ஸின்ஸ் எல்லாமே யூரின் அண்ட் மோஷன் வழியா வெளியில போயிடும். இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோனி ஜூஸ் கான்சென்ட்ரேட். நோனி ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வலோக நிவாரணி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொக்கும் அண்ட் நோனி இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் நமக்கு அந்த நோனில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த துவர்ப்பு தன்மை வந்துட்டு இதுல கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் நோனி வந்து பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ, பி, சி, அண்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், அயர்ன், பாஸ்பரஸ், ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நமக்கு இதுல கிடைக்குது. அண்ட் நம்ம பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா 0.9 லெவல்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகும். அந்த 0.9 அக்யூமுலேட் ஆனாதான் நம்மளோட பாடியில வந்து வெவ்வேறு வேலைகள் வந்து நடக்கும், வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த 0.9 வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தாவரத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறதுனால இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 0.9 ப்ரோசெரோமேஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்ல இது வந்து போயிட்டு அட்டாச் ஆகும். கிரில் ஆயில் நம்ம பார்க்கும்போது அந்த பாஸ்போலிபிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு செல் மெம்பரேன்லயும் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த 0.9 காம்பனன்ட்டும் என்ன பண்ணும்னா செல்கள் வால்ல வந்துட்டு இது வந்து உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கம்ப்ளீட் செல்லுல இருந்து என்னென்ன டேமேஜஸ் வருமோ அதை வந்து இது கியூர் பண்ணி நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பண்றதுக்கு நமக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் செல்ஸ் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா டிஷ்யூக்கள் ஹெல்த்தியா இருக்கும், டிஷ்யூக்கள் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும், ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஹியூமன் பீயிங்ஸும் அந்த ஃபுல் ஹியூமன் பாடி சிஸ்டமும் நமக்கு சப்போர்ட்டிவா ஹெல்த்தியா இருக்கும். நோனி வந்து பாத்தீங்கன்னா செல் ரீஜெனரேஷனுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம் சீக்கிரத்திலே, அதாவது இயற்கையே வந்துட்டு தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கிற குவாலிட்டி நம்ம பாடிக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த குவாலிட்டியை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி, ஹெல்த்தி லிவர், டிடாக்சிஃபிகேஷன், ஹெல்த்தி ஹேர், ஸ்கின், ஃபைட் ஸ்ட்ரெஸ், டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஓகே, யூவைட்டலிஸ், ஆன்டிஃபிளமேட்டரி, ஆன்டி இன்ஃபெக்ஷன்ஸ், எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா நோனி யார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம எந்தெந்த காரணங்களுக்காக நியர்பை டாக்டர்ஸ் கிட்ட போறோம், அதாவது சின்ன சின்ன காரணங்கள், கிரானிக் டிசீஸ் இல்லாம பிபி, சுகர், மூட்டு வலி பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்கின் இஷ்யூஸ், ஹேர் இஷ்யூஸ், அலர்ஜிஸ், டயரியா, கான்ஸ்டிபேஷன், ஃபீவர், கோல்ட், தலைவலிக்குது, மைக்ரைன், இந்த மாதிரி ஒரு கிரானிக் டிசீஸ் இல்லாமல் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து டாக்டர்ஸை போய் மீட் பண்ண போறோமோ அந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டாப் சொல்யூஷன் நம்மளோட நுனி தான். டைஜஷன் பார்ட் சப்போர்ட் பண்ணும், பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது, ஹெல்தி கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில ஃபார்ம் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது, பவல் மூமெண்ட், சாப்பிடுற உணவுல இருந்து நியூட்ரியன்ஸ் உறிஞ்சப்பட்டு அது ப்ராப்பரா வெளியே ஏறுறது தான் பவல் மூமெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹைப்பர் அசிடிட்டி, இதெல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணுது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 days 5 ml, நெக்ஸ்ட் 3 days 10 ml, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 to 30 ml நீங்க டெய்லி எடுக்கலாம். இதுவே 6ல இருந்து 12 6 வயசு குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா half of the quantity நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் மோரோவர் எப்ப நீங்க நோனியோ இல்ல டீடாக்ஸோ எடுக்கிறீங்களோ அப்போ வந்து நம்ம பாடியில டீடாக்சிபிகேஷன் நடக்கும். டீடாக்சிபிகேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த டைம்ல பாடியில நச்சுத்தன்மை வெளியேறும். வெளியேற டைம்ல நம்ம நிறைய தண்ணி குடிச்சா மட்டும்தான் அது ஈஸியா வெளியேறும். இல்லைன்னா பாடியில ஹீட்டை உற்பத்தி பண்ணும், கான்ஸ்டிபேஷன் வரலாம், மோஷன் போறதுல ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின்ல பிம்பிள்ஸ் ஜென்ரேட் ஆகலாம், ஹீட் பிம்பிள்ஸ், ஹீட் பாய்ஸ். ஓகே, நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் ஆம்லா ஜூஸ். ஸோ ஆம்லா ஜூஸ் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மல்டி ஹெல்த் டானிக். அண்ட் ஆம்லா ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட். விட்டமின் சி அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் மோரோவர் இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆம்லா ஜூஸ் சாப்பிடலாம். எக்ஸ்டர்னலா மட்டும் நான் சொல்லல, இன்டர்னலியும் எல்லா ஆர்கான்ஸும் சின்ன பசங்களோட ஆர்கான்ஸ் மாதிரி நமக்கு யங் ஆர்கான்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆம்லா ஜூஸ் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அண்ட் நம்மளோட ஆம்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆம்லா ஜூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிவாலிக் ஃபுட் ஹில்ஸ் இமயமலையோட அடிவாரத்துல இருந்து இது வந்து அறுவடை பண்றாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ண வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ண தண்ணி கூட பாத்தீங்கன்னா இமயமலை அடிவாரத்துல தான் எடுத்துருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் கெமிக்கல். ஒரு சின்ன துளி கூட இதுல வந்து கெமிக்கல்ஸோ சிந்தட்டிக்ஸோ இதுல ஆட் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட 1 லிட்டர் ஆஃப் ஜூஸ்ல 70 ஆம்லா ஃப்ரூட்ஸ்க்கான கான்சென்ட்ரேஷன் இதுல இருக்கு. நம்மளோட ஆம்லா ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆம்லா ஃப்ரூட் எடுத்து சாப்பிடும்போது அதுல கிடைக்கிற விட்டமின் சியை விட இதுல 3 மடங்கு நமக்கு விட்டமின் சி ஜாஸ்தியா கிடைக்குது. ஸோ தட் நம்மளோட அயன் கண்டென்ட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்டா நம்ம பாடியில அப்சர்வ் ஆகும். அண்ட் இது வந்து தெர்மலி ப்ராசஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட். அண்ட் ஸோ பெட்டர் குவாலிட்டி ஆம்லா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ ஆர்டிஃபிஷியல் சுகர், கலர், ஃபிளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் கம்ப்ளீட் ஒரு ஹோல் ஃப்ரூட் நம்ம சாப்பிடும் போது இதுல கிடைக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ நமக்கு அப்படியே இந்த ஆம்லா ஜூஸ்ல நமக்கு கிடைக்குது. டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, ஸ்லக்கிஷ் லிவர், அகெயின் லிவர்ல வந்து கொழுப்பு படிவம் படர்ந்துருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு, டிலேஸ் ஏஜிங், ஹெக்டிக் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் பிஸி அடல்ட்ஸ், ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க் பண்றவங்க, ஆல்கஹால்ஸ் கன்சியூம் பண்றவங்க, அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நீங்க சாப்பிடுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி 20 ml ஆஃப் ஆம்லா ஜூஸ் எடுத்து 20 ml ஆஃப் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம். இல்ல அப்படியே கூட நீங்க குடிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெல்லிக்காய் சாப்பிடுற மாதிரியே தான் ஃபீல் இருக்கு. இது வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஜெனரல் கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு, அலர்ஜி இருக்கு, அடிக்கடி தும்பல் வருது இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கூட ஆம்லா ஜூஸ் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அலோவேரா ஜூஸ். ஸோ ஓவரால் வெல்பீயிங்ல நம்ம பார்த்துக்கிற கடைசி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜூஸ். ஸோ அலோவேரா ஜூஸ்
நம்மகிட்ட 2 ஃபார்மேட்ல இருக்கு. அலோவேரா ஜூஸ் ஃபார்மேட்லயும் இருக்கு, கேப்சூல் ஃபார்மேட்லயும் இருக்கு. நம்ம பாக்குறது ஜூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா லீவ்ஸ் மட்டும்தான், எந்த பெஸ்டிசைட்ஸும் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம இயற்கையாவே விளையக்கூடிய ஒண்ணு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்கு. அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், என்சைம்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே இதுல அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் இதுல வந்து 99% ஆலோவேராவோட வெஜிடபிள் ஜூஸ் வந்துட்டு அப்படியே இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இது வந்து தெர்மலி ப்ராசஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோல் லீஃபை வந்துட்டு இதுல வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு மட்டும் எடுக்காம என்டையர் லீஃபும் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படியே நமக்கு கிடைக்குது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் இல்ல, ஃபிளேவர் இல்ல, அண்ட் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றதுக்கு, டீடாக்சிபிகேஷனுக்கு, டைஜஷனுக்கு, ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, முடி, ஸ்கின், நெயில்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு ஆலோவேரா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அகைன் வந்துட்டு இந்த ஜூஸை வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல 15 to 25 ml வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களோட டவுட் என்ன நான் சொல்றேன். நம்ம வந்து நிறைய இப்போ வந்து ஓவரால் வெல்பீயிங் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல வந்து கண்டிப்பா ப்ரோட்டீன்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவை, விட்டமின் அண்ட் மினரல்ஸ் தேவை, டீடாக்சிபிகேஷன் தேவை, ரைட்? ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களும் நம்மளுக்கு தேவைப்படுது. இங்க நமக்கு வந்து அடிஷ்னலா 2-3 ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆல் பிளான்ட் பவுடரும் எடுத்துக்கிறேன், புரோட்டீன் கிரஸ்டும் எடுத்துக்கிறேன், ஸ்பைருலினாவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வேலையே ஆகாது. நம்ம பாடிக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவையோ அது மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுரும். ஸோ உங்க பாடிக்கு எது தேவையோ அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின், எனிவேஸ் டீடாக்சிபிகேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு புரோட்டீன் நம்ம கண்டிப்பா எடுக்கணும், மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மல்டி விட்டமின் நீங்க மல்டி மினரல் கொடுத்துருவீங்க. புரோட்டீன் சோர்ஸ் வரும்போது ஆல் பிளான்ட் புரோட்டீன் கொடுக்கலாம், புரோட்டீன் கிரஸ்ட் கொடுக்கலாம், ஸ்பைருலினா கொடுக்கலாம். ஓகே, அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல் இருக்கு. தென் டீடாக்சிபிகேஷன் பார்க்கும்போது டீடாக்ஸ் கொடுக்கலாம், ஆம்லா ஜூஸ் கொடுக்கலாம், இல்ல நோனி ஜூஸ் கொடுக்கலாம். 3மே எடுக்கிறாங்க சில பேர். நான் வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து ஃபர்ஸ்ட் நோனி ஜூஸ் கொடுக்குறேன், அப்புறம் ½ hour கழிச்சு டீடாக்ஸ் எடுப்பேன், அப்புறம் ½ hour கழிச்சு ஆம்லா ஜூஸ். வேலைக்கே ஆகாது, யூஸே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 1 month டீடாக்ஸ் எடுங்க, அடுத்து 1 month நோனி ஜூஸ் எடுக்கலாம், அடுத்து 1 month ஆம்லா ஜூஸ், அப்படி கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுக்கலாமே கண்டி. ஒரே டைம்ல 3 ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது யூஸே கிடையாது. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்ன்றதுக்காகவும் அடிக்கடி எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. தேவை என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, கிளியர்? இப்ப வந்துட்டு நம்ம டவுட்கான டைம். ஸோ ஆல்ரெடி உங்களோட டவுட்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல போட ஆரம்பிச்சாச்சு. ஒரு கொஸ்டின்ஸா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். இன்கேஸ் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகல அப்படின்னா அகைன் ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல போடுங்க. பார்த்தசாரதி, புரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் போடும்னு சொல்லுவாங்க, ஸோ அது போய் தானே? ஜஸ்ட் கிவிங் ஒன் பாயிண்ட். புரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் போடவும் கூடாது, வெயிட் கூடவும் கூடாது. ஐ மீன் கூடவும் கூடாது, இறங்கவும் இறங்காது. ஓகே, புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா மசில்ஸ்க்கு ஒரு ஃபர்ம்னஸ் கொடுக்கும், டைட்னஸ் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு நமக்கு புரோட்டீன் அவசியம் சொல்லியிருக்கோம். இந்த புரோட்டீனை வந்துட்டு எதுக்காக வெயிட் மேனேஜ்மெண்ட்ல வெயிட் லாஸ்க்கும் புரோட்டீன் தருவாங்க, வெயிட் கெயினுக்கும் புரோட்டீன் தருவாங்க. வெயிட் லாஸ்க்கு ஏன் தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும்போது நம்ம மசில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தொடைப்பகுதியெல்லாம் வந்துட்டு லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி லூஸ் ஆகும்போது அது டைட்டா ஃபர்ம் ஆகிறதுக்காக நமக்கு புரோட்டீன் அவசியம். ஓகே, ஒல்லியா இருக்கும்போது என்ன அப்படின்னா மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப மெல்லியதா இருக்கும். அந்த இடத்துல மசில்ஸ் இருந்தா மட்டும்தான் போன் சிஸ்டம்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக புரோட்டீன் சாப்பிடும் போது அவங்களுக்கு வெயிட் ஏறுற மாதிரி அவங்க ஃபீல் ஆவாங்க. ஆக்சுவலி புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிடுறது டெய்லி உறிஞ்சப்பட்டு டெய்லியும் வந்துட்டு அது காலி ஆயிடும். ஓகே,
புரோட்டீன் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவை. அதனால வெயிட் போடும், ரொம்ப வெயிட் ஆயிடுவேன் அப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகே, சதீஷ்குமார் சார், ஆஃப்டர் டெலிவரி எந்த மந்த்ல இருந்து சாப்பிட சொல்லலாம்? ஐ திங்க் இது ஸ்பைருலினா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். டெலிவரிக்கு முன்னாடியே ஒரு 7th மந்த்லயோ 8th மந்த்லயோ அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. டெலிவரி முடிஞ்சு அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த லாக்டேட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் அதுலயும் டிலே இருக்குன்னா ஸ்பைருலினா நீங்க ஆஃப்டர் டெலிவரி நீங்க உடனே எடுக்கலாம். ஸோ தட் ஈவன் லாக்டேட்டிங் மதர் கூட அதை எடுக்கிறது நல்லதுதான். ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் எல்லாமே பேபிக்கும் போகும். டெய்லி லைஃப் யூஸ் பண்ணல டீடாக்ஸ் டேப்லெட். டெய்லியும் டீடாக்ஸ் டேப்லெட் யூஸ் பண்ணலாமா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம சாப்பிடுற உணவு எதுவுமே வந்துட்டு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா முழுமையா கிடையாது. முழுமையான ஒரு ஊட்டச்சத்தோட நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஈவன் நம்ம குடிக்கிற தண்ணி கூட நமக்கு அதுல போதுமான மினரல்ஸ் அதுல இல்ல. எல்லாருமே வீட்டுல கேன் வாட்டர் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்ஓ வாட்டர்ஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எந்த விதமான கிடையவும் கிடையாது. ஈவன் பூமியில இருந்து கிடைக்குது இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரீசன்ட் சர்வேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கிடைக்கக்கூடிய நேச்சுரல் மினரல்ஸ் கண்டென்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம டீடாக்ஸ் எடுத்துதான் ஆகணும் டெய்லியும். தேங்க்யூ செந்தில் பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். கேன் வி டேக் நோனி ஃபார் தைராய்டு? எஸ் யூ கேன் டேக். ரூபஸ்ரீ மேம், நோனி வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படுற ஒண்ணுதான். நோனி நீங்க அதிகமா, அதாவது டெய்லியும் வந்துட்டு கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஹார்மோனல் லெவல் பேலன்ஸ் ஆகி தைராய்டு ஒரு லெவலுக்கு வரதுக்கு, கண்ட்ரோல்ல வரதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, செந்தில் பாபு சார், புரோட்டீன் கிரஸ்ட் வந்துட்டு சாக்லேட் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் கொடுக்கலாமா கேட்டிருக்கீங்க. புரோட்டீன் கிரஸ்ட் சஜஸ்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் அதுல வந்து சாக்லேட் இருக்கு, வெல்வெட் சாக்லேட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை. பட் நீங்க ஆல்மண்ட் புரோட்டீன் கொடுங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இல்ல ஸ்பைருலினா கொடுங்க. அதுல இருந்து கிடைக்கிற புரோட்டீன்ஸ் போதுமானது. நோனி ஜூஸ் எப்படி குடிக்கணும்? பச்சை தண்ணியில சுடு தண்ணியில சாப்பிடுறதுக்கு. நோனி ஜூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அதோட ஜூஸோட கண்டென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா இருக்கும் அண்ட் துவர்ப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால நம்ம வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணும்போது அதோட கண்டென்ட், அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நியூட்ரல் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல கொக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னரா இருக்கு, சிரப் மாதிரி இருக்கும். ஓகே, ஏன் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா குக்கும் வந்து ஐ மீன் நோனி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடியில ஹீட் ஜென்ரேட் பண்ணி டாக்ஸின்ஸை வெளியேற்றுது. ஸோ அதுக்கு வெளியே போற அந்த ஜங்க் இருக்கு இல்லையா, அந்த நச்சுத்தன்மைக்கு தண்ணி இருந்தா மட்டும்தான் யூரின்லயோ மோஷன்லயோ ஃப்ரீயா வெளியில வரும். ஓகே, ஸோ நீங்க வந்து எதர் ஹாட் வாட்டரா இருந்தாலும் சரி, அது கோல்டு வாட்டரா இருந்தாலும் சரி, வார்ம் வாட்டரா இருந்தாலும் சரி, தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்லது. அண்ட் மோரோவர் குடிச்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க நிறைய த்ரூ அவுட் த டே நிறைய தண்ணி குடிக்கும் போது அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே சீக்கிரத்திலே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போயிடும். யூரின் வழியாவோ இல்ல மோஷன் வழியாவோ சீக்கிரத்திலே வந்துட்டு உங்களுக்கு வெளியே. டாக்டர் கன்சல்ட் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க சொல்றாங்க, பட் டாக்டர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதுன்னு சொல்றாங்க. எஸ், டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா டாக்டருக்கு நம்ம பாடிக்கு எது தேவை அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியும். என்னதான் நம்ம வந்து வெல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாலும், நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. we are not MBBS. நம்ம வந்து முழுசா வந்து படிக்கல. ஓகே, பாடியை பத்தின அனாலிசிஸ் நமக்கு தெரியாது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, டேப்லெட்ல விட்டமின்ஸ் கொடுப்பாங்க, மினரல்ஸ் கொடுப்பாங்க, புரோட்டீன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்ல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு உங்க பாடிக்கு என்ன தேவையோ அந்த டெஃபிஷியன்சி இருக்க மாதிரி தான் அந்த டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி பார்மசிட்டிக்கல் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை வந்து சப்ளிமெண்டா மாத்தி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் வந்து ஒரு கால்சியம் சம்பந்தமா ஒரு டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நம்மளோட கால்சியம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் குளுக்கோஸ் எடுக்கலாம். அதே மாதிரி விட்டமின் சம்பந்தமா ஒரு
டேப்லெட்ஸ் சஜஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ண டேப்லெட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மள நீங்க எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் எஸ், டாக்டர்ஸ் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாம அளவுக்கு அதிகமா எடுக்கிறதுனாலதான் ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் கல்லா கட்டணும் இல்லையா, அதனாலதான். சரண்யா மேம், நான் அதான் சொன்னேன், மார்னிங் வந்துட்டு நீங்க நோனி ஜூஸ் எடுத்துக்கீங்க, திரும்ப ஈவினிங்ல ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. எனக்கு அது தேவையில்லாத ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மாசம் ஃபுல்லா நோனி ஜூஸ் எடுங்க, காலியாகிற வரைக்கும் நோனி ஜூஸ் எடுங்க, காலியாச்சு ஆம்லா ஜூஸ், திரும்பியும் காலியாச்சு நோனி ஜூஸ், இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுங்க, அது நமக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நோனி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமா நோனி எடுக்கலாம். ஈவன் தோ அதுல கொக்கும் இருக்கு, பட் ஸ்டில் அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்துட்டு கரெக்ட் பண்றதுனால ஸோ தட் யூ கேன் டூ. ப்ரொவைடட் கூட ஸ்பைரலினாவும் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம், சௌந்தர்யம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் பர்ல்ஸ் அண்ட் கார்டியோ ஆக்டிவ் நீங்க கொடுக்கலாம். அது சம்பந்தமா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் ஹார்ட் ஹெல்த் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ்? சார், நான் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருந்தா ஆஸ் யூஷுவல் மெசேஜ் தான். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, மெசேஜ் பண்ண தெரியாதவங்க வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டீம். மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கு உங்களோட இன்னொரு செஷன்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவேன். இன்னொரு 1/2 hour 1 hour டைம்ல நான் வந்து யூடியூப்ல கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்காக நான் திரும்பியும் வந்துட்டு நான் வந்து லிங்க் அனுப்புறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க லிங்க் அனுப்புறதுமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு டெய்லி அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்க உங்களோட டவுன்லைன்ஸ் உங்களோட கஸ்டமருக்கு, அதாவது உங்ககிட்ட யார் பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இதை அனுப்புங்க. பிகாஸ் இது ப்ராடக்ட் ட்ரெயினிங், உங்களோட கஸ்டமருக்கு கூட நீங்க கொடுக்கலாம். நமக்கு தெரியாது அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு நமக்கு தெரியாது. நீங்க அனுப்புங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ரெக்குவயர்மெண்ட் கேட்கலாம். ஓகே, அதுக்குள்ள 2 மெசேஜ் வந்துருச்சு. கோவிட் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆனவங்க என்ன மெடிசன் எடுக்கலாம்? ஸோ கோவிட் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் தேவை. பிளஸ் பாடியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டு இருக்கும் அண்ட் ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் இருக்கும். கால்சியம், விட்டமின்ஸ் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். எஸ், அஃப்கோர்ஸ் டீடாக்சிஃபிகேஷன் தேவைதான். ஏதோ நீங்க நோனி ஜூஸ் இல்லை ஆம்லா ஜூஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மல்டிவிட்டமின் அண்ட் மல்டி மினரல் ஸ்பைரலினா கொடுங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. கால்சியம் எடுக்க சொல்லுங்க. ஒமேகா 3 கொடுக்கலாம், krill oil and flax oil கொடுக்கலாம். Okay, thank you so much, Pastor sir. Rupashri, can all plant protein and multivitamin take? Yes, you should. ரூபாஸ்ரீ மேம், கண்டிப்பா புரோட்டீன் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் டெய்லி பேசிஸ்ல எல்லாருமே எடுத்து ஆகணும், கம்பல்சரி. கோவிட் நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் சந்தோஷப்படுங்க அண்ட் உங்களோட இம்யூனிட்டியை மட்டும் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. இம்யூனிட்டி பூஸ்டர்ல நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் ரீசென்ட்லி லான்ச் ஸ்கீவேதிக் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சான் பிராஷ், கில்லோய், அதுக்கப்புறம் டர்மரிக், இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். கார்லிக் பல்ஸ், இதெல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டர் தான். அண்ட் ஆம்லா ஜூஸ், இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு திறனை நம்ம பாடியில உண்டு பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ப்ராடக்ட்ஸ். இதெல்லாமே நீங்க கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க, இதுல ஏதாவது 2-3 சப்ளிமெண்ட்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேபி நெக்ஸ்ட் ட்ரைனிங்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.